உலகத்தில் உள்ள அனைவருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். மாதத்துக்கு ஒரு வாட்டி வருஷத்துக்கு போகிறவங்களெல்லாம் கிறிஸ்தவர்களாய் மாற முடியாது, கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியாது. எனவே இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று முழுகி ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவார்கள். அப்போ தான் ஒரு அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்க புத்திசுத்த ஆவியை பெற முடியும். அவருடைய உபதேசத்தை கேட்டவர்கள் மனம் திரும்பினவர்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தின்படியே நடக்க வேண்டும், சபைக்கு செல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும். அதே போல் அவருடைய அப்பத்தையும் ரசத்தையும், அவர் சரீரமாகிய அப்பத்தையும் இரத்தமாகிய திராட்சை ரசத்தையும் நினைவு கூர்ந்து புசிக்க வேண்டும். கர்த்தர் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தார், சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். இனி நான் பாவி அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறேன். எனக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். இயேசுவேன் ரட்சகர், இயேசுவேன் எல்லாம் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரே என் பரிகாரம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவரே என் சொந்த தெய்வ ரட்சகர் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அப்போ தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். உலகத்தில் முழுவதும் யார் எந்த மதத்தினர் வேணாலும் சபைக்கு வரலாம், போகலாம், திருவந்தெடுக்க முடியாது, கிறிஸ்தவர் என்று சொல்ல முடியாது. சபைக்கு போகிறவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு முழுகி ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுகிற, வசனத்தை நேசிக்கிற, ஜெபிக்கிற, சாட்சியாக இருக்கிற, அவர் மன்னித்தது போல பிறரை நம்ம மன்னிக்கும் போது, அவர் நேசித்தது போல நம்ம பிறரை நேசிக்கும் போது நற்கிரிகளை காமிக்கிறவர்கள் மட்டும்தான் கிறிஸ்துவலாக இருக்க முடியும். அப்போ தான் அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். இல்லைன்னா யார் வேணாலும் இயேசு அப்பாவை அப்பா அப்பான்னு கூப்பிடலாம், தப்பு கிடையாது. உண்மையான அப்பாவா அவருடைய வித்வா மாறணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து உபதேசத்தை கேட்டு மனம் திரும்பி முழுகி ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். ஒரே சபைக்கு பொருளாக இருக்க வேண்டும். தேவனை துதித்து ஜெபிக்கலாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை சமயத்து கேட்டது போல் எல்லா கோயிலுக்கும் போவேன், எல்லா இடத்துக்கும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாக்கா அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.